கடைசியாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் டைவின் லானிஸ்டர். டைவின் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த 7 கிங்டத்துலேயுமே ஒன் மேன் ஷோ காட்டிகிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த 7 கிங்டத்துலேயுமே எந்த ஒரு போர் நடக்கிறதா இருந்தாலுமே டைவின் லானிஸ்டர் யார் பக்கம் நிற்பாருங்கிறத பொறுத்து தான் அந்த போரோட வெற்றிங்கிறதே அமையும். ராப் ஸ்டார்க்கோடைய தொடர் வெற்றியை பார்த்துட்டு இளம் ஓனாய் ராப் ஸ்டார்க்கு சாவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ராப் ஸ்டார்க்கை கொன்னதும் டைவின் லானிஸ்டரோட சூழ்ச்சமம் தான். பலசாலித்தனமாக இருக்கிறது மட்டும் போதுமானது கிடையாது, அந்த பலசாலிகளை கண்ட்ரோல் பண்ணுற புத்திசாலித்தனம் தான் ரொம்பவுமே தேவையானது. அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான கேரக்டர் தான் டைவின் லானிஸ்டர். 7 ராஜ்யத்தோட ஒரு பெரும் பணக்காரர். ஏகான் டார்கேரியன், ஏரிஸ் செகண்ட் டார்கேரியன், ராபர்ட் பராத்தேன்னு எல்லா பெரும் அரசர்களையும் பார்த்தவர். வேணும்னா இந்த லிஸ்ட்ல ஜாஃப்ரிவியும் சேர்த்திக்கோங்க. டைவின் லானிஸ்டர் ஆர்யா ஸ்டார் கிட்ட அப்பவே ஒன்று கேட்பாரு, இளம்போனாய்க்கு சாவுலன்னு சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, யாருக்கா இருந்தாலுமே சாவு இருக்கு, யாரா இருந்தாலுமே கொல்லப்படலாம் அப்படின்ட்டு ஆர்யா சொல்ல, அதுபடியே டைவின் லானிஸ்டரோட சாவு அவரோட பையன் டிரியன் லானிஸ்டரால நடந்திருக்கும். அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில சாகப்பட்டிருப்பாரு. ஒரு க்ரூயலான இன்டெலிஜென்ட் ரூலிங் கேரக்டரா தான் டைவின் லானிஸ்டரை எழுதியிருப்பாங்க. டைவின் லானிஸ்டருக்குமே யோசிக்காம நம்ம 10 out of 10 ரேட்டிங்கை கொடுத்துடலாம். We have what?